Hi friends, welcome to Tamil King channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வாட்டர் ஐடிக்கு மொபைல் நம்பர் எப்படி நம்ம ஆன்லைன்ல லிங்க் பண்றது. சோ அத பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்ப உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவரைக்கும் நம்ம Tamil King channel subscribe பண்ணாங்க. அப்படியே கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம இப்போ வாட்டர் ஐடிக்கு எப்படி நம்மளோட மொபைல் நம்பரை ஆன்லைன்ல லிங்க் பண்றது அப்படி சொல்லிட்டு தெளிவா லைவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க மொபைல்ல இருக்கிற Chrome browser ஓபன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நான் சொல்கிற டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. வாட்டர் ECIGOV இன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாட்டர்ஸ் அப்படி சொல்லிட்டு கொடுத்துப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு லாகின் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் வாட்டர் லிஸ்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு லாகின் ஐடி வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் லாகின் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆல்ரெடி லாகின் ஐடி வச்சிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லாகின் அந்த ஆப்ஷன் நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே என்டர் கேப்ஷன் கொடுத்துப்பாங்க. மேலே இருக்கிற கேப்சரை பார்த்து நீங்கள் கீழே அந்த பாக்ஸில் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. கேப்சா என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ரிக்வெஸ்ட் OTP அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் OTP வரும். ஸோ அந்த OTP வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட மொபைல் நம்பர் வந்து OTP எடுத்து நான் இப்போ என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை லாகின் அப்படி சொல்லி கொடுத்துப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உங்களோட நேம் வந்துடும். ஸோ கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில் ஃபார்ம் 8 அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செல்ஃபாக அதரான்னு கேட்குது. ஸோ நான் இப்போ என்னோட வாட்டர் ஐடி தான் என்னோட மொபைல் நம்பர் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அந்த ஆப்ஷன் நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஸோ உங்களோட நம்பருக்கு நீங்கள் உங்களோட வாட்டர் ஐடிக்கு உங்களோட நம்பர் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் வேறு யாருக்கால் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செல்ஃபை கொடுத்த அப்புறம் கீழே எபிக் நம்பர் அப்படி சொல்லி கேட்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட எபிக் நம்பர் எங்கே இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்டர் ஐடி கார்ட்லேயே மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ மேலே ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை பார்த்து கிளியராக நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. எபிக் நம்பர் என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த எபிக் நம்பரில் யாரோட நேம் இருக்கோ அந்த அவங்களோட நேம் காட்டும், அவங்க ஃபாதர் நேம் காட்டும், எல்லாமே நீங்கள் கிளியராக செக் பண்ணி பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஓகே அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செகண்டாக இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஓகே அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருப்பாங்க. அது ஆல்ரெடி அதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ எதுவும் நீங்கள் அதில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது ரைட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆதார் நம்பர் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸில் ஒரு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று மறுபடியும் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் உங்களோட ஆதார் நம்பர் நீங்கள் கிளியராக நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸில் ஒரு டிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் ஆட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரைட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் எப்படி நம்ம ஆட் பண்ணுறோம்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் மொபைல் நம்பர் அப்படி சொல்லி கொடுத்துரு பாக்ஸில் ஒரு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மறுபடியும் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ண சொல்ல உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகே மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பிளேஸ் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த தொகுதியோ ஸோ அந்த தொகுதியோட நேமை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. தொகுதியை என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஒரு கேப்சா ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சா கீழே இருக்கிற பாக்ஸில் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு ரைட் சைடே பார்த்தீங்கன்னா சென்ட் OTP அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் OTP கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். ஸோ அந்த OTP எடுத்துகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா என்டர் OTP அந்த ஆப்ஷனில் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. OTP என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஃபார்ம் 8 அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்ம் உங்கள் டிஸ்பிளேலே ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் எடிட் பண்ணி கூட நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் இல்லை அப்படின்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இ-சைன் சப்மிட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோன்னு கேட்கும். எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க.
அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று அப்புறம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் ஆதார் நம்பர் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஆதார் நம்பர் நீங்கள் அந்த பாக்ஸில் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு உங்களுக்கு கெட் ஓடிபி அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒரு மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி எடுத்துகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் ஆதார் ஓடிபி அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸில் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓடிபி என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா சப்மிட் அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று அப்புறம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னா உங்களோட எபிக் நம்பர் போட்டு நீங்கள் உங்களோட ஸ்டேட்டை போட்டு கேப்சா போட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா அதில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட இது டீட்டெயில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியாக நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடிக்கு உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் ஆன்லைன்லேயே ஆட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களோட இந்த வீடியோ பிறகு தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.